ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வண்டர் வேர்ல்ட் பாட்காஸ்ட்ல ஒரு செம்ம சூப்பரான விண்வெளி பயணம் ஸ்பேஸ் ஜர்னி போக போறோம். எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, நம்ம ராக்கெட் கிளம்ப போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம், அதாவது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். செக்மெண்ட் 1, பேரண்டம் எப்படி உருவானது, த பிக் பேங் அண்ட் யூனிவர்ஸ். சுட்டீஸ், ராக்கெட்ல மேல போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி விண்வெளியில ஒரு பயங்கரமான வெடிப்பு நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் பிக் பேங், பெருவெடிப்பு. இந்த வெடிப்புக்கு அப்புறம் தான் நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே உருவானது. இதையெல்லாம் பத்தி படிக்கிற படிப்புக்கு காஸ்மாலஜி, அண்டவியல்னு பேரு. அப்படியே ஜன்னல் வழியா வெளியே பாருங்க, எவ்ளோ விண்மீன்கள். இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்திருக்கிற இடத்துக்கு கேலக்சி, விண்மீன் மண்டலம்னு பேரு. நம்ம இருக்கிற கேலக்சி பேர் என்ன தெரியுமா? மில்கி வே கேலக்சி, பால்வெளி விண்மீன் மண்டலம். சூரிய குடும்பத்தின் தலைவன் த சன். இதோ நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. இதோட பாஸ் யார் தெரியுமா? த சன், சூரியன் தான். சால் அப்படின்ற ரோமானிய வார்த்தையிலிருந்து தான் சோலார் அப்படின்ற பேரே வந்தது. சூரிய குடும்பத்தோட மொத்த எடையில டோட்டல் மாஸ் சூரியன் மட்டுமே 99.8% இடத்த பிடிச்சிருக்கு. இதோட சூடு, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 6000 டிகிரி செல்சியஸ். அம்மா சமைக்கிற சுடு தண்ணியே எவ்வளவு சூடா இருக்கும், அதை விட பல மடங்கு அதிகம். இங்கிருந்து வர்ற சூரிய ஒளி நம்ம பூமியை வந்தடைய 8.3 மினிட்ஸ் ஆகும். செக்மெண்ட் 3, 8 கோள்கள், ஜாலி டூர், த 8 பிளானட்ஸ். சூரியனை சுத்தி வர்ற அந்த 8 நண்பர்களை பார்க்கலாமா? லைனா நிக்கிறாங்க பாருங்க. மோக்யூரி, புதன், சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற குட்டி பையன். இங்க தண்ணியோ காத்தோ, நோ அட்மாஸ்பியர் கிடையாது. இதுக்கு நிலாவும் கிடையாது, நோ நேச்சுரல் சேட்டலைட். வீனஸ், வெள்ளி, இவர்தான் ரொம்ப வெப்பமான கோள், ஹாட்டஸ்ட் பிளானட். பார்க்க பூமிய மாதிரியே இருக்கிறதால இவரை எர்த்ஸ் ட்வின், பூமியின் இரட்டை கோள்னு சொல்றோம். மத்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் சுத்துனா இவர் மட்டும் தலைகீழா, கிளாக்வைஸ், கிழக்கிலிருந்து மேற்காக சுத்துவார். எர்த், பூமியின் நீலக்கோள். இதோ நம்ம பூமி, 5th லார்ஜஸ்ட் பிளானட். 3 பங்கு தண்ணி இருக்கிறதால மேலிருந்து பார்க்க நீல கலர்ல அழகா இருக்கும். அதான் இத ப்ளூ பிளானட், நீலக்கோள் அல்லது லிவிங் பிளானட், உயிர்கோள்னு சொல்றோம். பூமியோட ஒரே ஒரு செல்லக்குட்டி நிலா மட்டும் இத சுத்தி வருது. மாஸ், செவ்வாய். இங்க இரும்பு, அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கிறதால தக்காளி மாதிரி செவப்பா இருக்கும். அதனால இத ரெட் பிளானட், செந்நிறக்கோள். இதுக்கு போபோஸ், டெய்மோஸ்னு 2 நிலாக்கள் உண்டு. ஜூபிட்டர், வியாழன். அப்பாடா, எவ்ளோ பெரிய கோள். இவர்தான் லார்ஜஸ்ட் பிளானட். இங்க முழுக்க கேஸ் தான் இருக்கும். இதோட பெரிய நிலா பேரு கேனிமேட். சாட்டன், சனி. இவரை சுத்தி அழகான வளையங்கள் இருக்கும் பாருங்க. இவர்தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட். இதோட பெரிய நிலா பேரு டைட்டன். இவரை தூக்கி ஒரு பெரிய குளத்துல போட்டா தண்ணில மிதப்பார். ஏன்னா இதோட அடர்த்தி, டென்சிட்டி நீரை விட குறைவு. யூரேனஸ், வில்லியம் ஹெர்ஷல். கண்டுபிடிச்ச இந்த பிளானட்ல மீத்தேன் கேஸ் இருக்கிறதால பாக்க பச்சை கலர்ல இருக்கும். இவர் அப்படியே படுத்துக்கிட்டே உருண்டு ஓடுற மாதிரி சூரியனை சுத்துவாரு. நெப்டியூன், சூரியன் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற கோல்டு பிளானட். இங்க செம பலத்த காற்று, ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வீசும். ட்ரைட்டன் தான் இதோட முக்கிய நிலா. குட்டி தகவல், முதல்ல இருக்கிற 4 கோள்களும் பாறையால் ஆனது. அதான் இன்னர் பிளானட்ஸ், உட்புற கோள்கள். அடுத்த 4 கோள்களும் வாயுக்களால் ஆனது. அதான் அவுட்டர் பிளானட்ஸ், வெளியுறு கோள்கள். செக்மெண்ட் 4, குட்டி கிரகங்களும் பூமியின் சுழற்சியும், டுவார்ஃப் பிளானட்ஸ் அண்ட் எர்த்ஸ் மூவ்மெண்ட்ஸ். இவங்கள தவிர 5 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க தான் டுவார்ஃப் பிளானட்ஸ், குறுங்கோள்கள். ப்ளூட்டோ, செரஸ் எல்லாமே இதுல வரும். 2006ல ப்ளூட்டோவை பிளானட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. சரி சுட்டீஸ், நம்ம பூமி ஒரே இடத்துல நிக்குதா? இல்ல, அதுக்கு 2 வேலைகள் இருக்கு. ரொட்டேஷன், தன்னைத்தானே சுற்றுதல். பம்பர மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது. இதனாலதான் டே அண்ட் நைட், பகல் மற்றும் இரவு வருது. இதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ரெவல்யூஷன், சூரியனை சுற்றி வருதல். தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சூரியனையும் ஒரு ரவுண்ட் அடிக்கும். இதுக்கு 365 நாட்கள் ஆகும். இதனாலதான் வெயில் காலம், மழைக்காலம்னு சீசன்ஸ், பருவ காலங்கள் மாறுது. இந்த கால் நாட்களை சேர்த்துதான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை 366 நாட்கள் கொண்ட லீப் இயர் வருது. செக்மெண்ட் 5, பூமியின் 4 அடுக்குகள், ஸ்பியர்ஸ் ஆஃப் தி எர்த். கடைசியா நம்ம பூமியில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மொத்தம் 4 அடுக்குகள் இருக்கு. லித்தோஸ்பியர், பாறைக்கோளம். நம்ம நடக்கிற நிலம், பாறைகள். ஹைட்ரோஸ்பியர், நீர்க்கோளம், கடல், ஆறு போன்ற நீர்நிலைகள். அட்மாஸ்பியர், வளிமண்டலம், பூமியை சுத்தி இருக்கிற காத்து. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. பயோஸ்பியர், உயிர்கோளம். இந்த நிலம், நீர், காற்று 3 சந்திக்கிற இடத்துலதான் நம்மள மாதிரி மனுஷங்க, விலங்குகள், செடிகள்னு உயிர் வாழ்றாங்க. அவ்வளோதான் சுட்டீஸ், நம்ம விண்வெளி பயணம் சூப்பரா முடிஞ்சுது. இப்ப எல்லாரும் பத்திரமா பூமிக்கு வந்தாச்சு. Q1,
What is the study of the universe called? Answer: cosmology. Q2. How many minutes does sunlight take to reach the earth? Answer: it takes about 8.3 minutes, 8 minutes and 20 seconds. Q3. Which planet is known as Earth's twin? Why? Answer: Venus is known as Earth's twin because it is almost the same size and shape as the Earth.